பொதுவாக நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க ராகு கேது மற்றும் நாக தெய்வங்களை வழிபடுறது தான் இன்றைக்கி தமிழகத்தில் வழக்கத்தில் இருக்குது. ஆனால் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் நாகதோஷத்தோடு பீடிக்கப்பட்ட மக்கள் முக்கியமாக முருகனை வழிபடுறாங்க. அப்படி முருகனை நாகர் வடிவில் வழிபடும் 2 கோவில்கள் கர்நாடகாவில் இருக்குது. ஒன்று காட்டி சுப்பிரமணியா, மற்றொன்று குக்கே சுப்பிரமணியா. இந்த 2 கோவில்கள்லையுமே முருகன் பாம்புகளோட மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கார். நெருங்கிய தொடர்புன்னு சொல்கிறத விட பாம்பு வடிவிலேயே இங்கே இருக்கார். இந்த 2 கோவிலில் ஒன்றான காட்டி சுப்பிரமணியாவுக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம். வீடியோ முழுவதையும் பாருங்க. முருகனோட தனித்துவமான ஒரு பரிமாணத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோவில் பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தொட்டபல்லாப்பூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு. பெங்களூர்ல இருந்து காட்டி சுப்பிரமணியா கோவிலுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நேரடி பஸ் வசதி இருக்கு. அந்த பஸ்ஸை தவற விட்டா தொட்டபுல்லாப்பூருக்கு நிறைய பஸ்கள் இருக்கு. தொட்டபுல்லாப்பூர் வந்து காட்டி சுப்பிரமணியா கோவிலுக்கு நாம ஆட்டோலேயே போகலாம். கோவிலோட வரலாறு படி இந்த கோவில் ஒரு மலைத்தொடர்ல தான் அமைந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளைனா தான் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியம்னு தோணினால கோவிலுக்கு அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரும்போது தான் கோவில் நிலமட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்கதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. இந்த ரோடை பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க. இதுதான் கோவிலோட முதல் தரிசனம். பொதுவாக இந்த கோவிலுக்கு நாம் சைடில் கூடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த விளக்கு தூணை பார்க்கறதுக்காக நான் இந்த பாதையில் வந்தேன். இந்த தூண் மிகவும் அற்புதமான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இரவு நேரங்களில் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு அடையாளமாக கப்பல்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் மாதிரி இந்த தூண் இங்கு நிறுவப்பட்டு இருக்கலாம்னு தோணுது. இதுதான் காட்டி சுப்பிரமணியர் கோவில். இந்த கோவிலோட கோபுரம் நம்ம தமிழகத்து கோவில் கோபுர பாணியிலேயே கட்டப்பட்டிருக்கு. கோபுரத்துக்கு இடதுபுறத்துல இந்த நாகர் சிலை ஒன்று பிரதிஷ்டையாகி இருக்கு. இதோட சிறப்பு என்னன்னா, கருவறையில் இருக்கும் மூலவமூர்த்தியோட பிரதிபலிப்பாத்தான் இந்த சிலை இங்க வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது 7 தலை நாகம் கொடைபிடிக்க முருகன் இங்க காட்சி கொடுக்கிறார். இதே ரூபத்துல தான் மூலவராகவும் கோவிலுக்கு உள்ளே வீற்றிருக்கிறார். ஆந்திரால லெப்பாட்சி கோவில்ல இருக்கும் நாகலிங்கம் எப்படி நம்ம கவர்ந்து இழுக்குதோ அதே மாதிரி இந்த சிலையும் ரொம்பவே ஈர்ப்புள்ளதா இருக்கு. நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாம்புகளுக்கும் இந்த கோவிலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதன் காரணமாகவே இங்கிருக்கும் முருகன் நாகதோஷத்தை நிவர்த்தி செய்யும் தெய்வமா விளங்குகிறார். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பல 100 வருடங்கள் பின்னோக்கி போகணும். கோவிலோட தல வரலாறு படி தாரகாசுர வதத்துக்கு முன் முருகன் பாம்பு ரூபத்துல இந்த மலை தொடர்கள்ல தவத்துல இருந்திருக்கார். இதன் காரணமா இந்த பகுதியில் வசித்த நாககுலத்தைச் சேர்ந்த அனைத்து நாகங்களும் முருகனோட திருவடியில் சரணடைந்து கருடனோட அச்சுறுத்தல்ல இருந்து தங்க குலத்தை நீங்க தான் காக்கணும்னு சரணாகதி அடைந்தனால
முருகன் விஷ்ணுவின் அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மர் கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைத்து கருடன் கிட்ட இருந்து நாக குலத்தை மீட்டதா சொல்லப்படுது. இந்த நிகழ்வு நடந்து பல காலம் கழித்து இந்த பகுதியை ஆண்ட மன்னரோட கனவுல முருகன் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்க்க சொன்னதால மன்னரும் அப்படியே செய்திருக்கார். அப்படி அவங்க அந்த இடத்தை தூண்டிய போது ஒரே பாறையில ஒருபுறம் முருகனும் மறுபுறம் லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்கும் ஒரு சுயம்பு மூர்த்தி கிடைத்திருக்கு. அதுவே இன்னைக்கு நாம தரிசிக்கும் இந்த கோவிலின் மூலவ மூர்த்தி. எங்கெல்லாம் முருகன் பாம்பின் அம்சமா விளங்குறாரோ அந்த வடிவத்தை தான் சுப்பிரமணியர்னு நாம அழைப்போம். அதனாலேயே இங்கிருக்கும் மூர்த்தியும் சுப்பிரமணியர் என்றே அழைக்கப்படுகிறார். இந்த காட்டி சுப்பிரமணியா கோவிலுக்கும் நம்ம மருதமலைக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கு. மருதமலையோட வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு குகையில பாம்பாட்டி சித்தர் தியானத்துல இருந்தபோது முருகன் அவருக்கு பாம்பு ரூபத்துல காட்சி கொடுத்திருக்கார். இதன் காரணமாக தான் இன்னைக்கும் அந்த குகையில பாம்பு வடிவத்தில் இருக்கும் ஒரு சுயம்பு பாறையத்தான் நாம சுப்பிரமணியரா வழிபட்டு வர்றோம். ஆன்மீகத்தோட இவ்வளவு நெருக்கமா இருக்கும் இந்த பாம்புகள்னால மக்கள் ஏன் தோஷங்களுக்கு ஆளாகிறாங்கன்னு நமக்கு தோணலாம். இதற்கான விடை யோக பாரம்பரியத்துல மிக அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில யோகிகள் ஒரு குறிப்பிட்ட சாதனாவுக்காக தங்களோட யோக சக்தி மூலமா சில பாம்பு வடிவங்களை உருவாக்கி அதை அவங்களோட சாதனாவுக்கு பயன்படுத்துவாங்க. சாதனா முடிந்த பின் அந்த நாக வடிவங்களை அப்படியே விட்டுறாங்க. இந்த நாக வடிவங்கள் ஒரு சிலரை ஆட்கொள்ளும் போதுதான் அவங்க நாகதோஷத்துக்கு ஆளாகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாகதோஷத்தால் ஆளானவங்க தோல் சம்பந்தமான நோயினால பாதிக்கப்படுவாங்க. சிலருக்கு குழந்தை பேரு கிடைக்காம இருக்கும். சிலருக்கு திருமண தடை ஏற்படும். இப்போ நாம் மேல சொன்ன விஷயங்களையும் மருதமலை மற்றும் இந்த காட்டி சுப்பிரமணியா கோவிலோட பிரார்த்தனை முறையோட பொருத்தி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த 2 கோவில்கள்லையுமே மக்கள் குழந்தை பேரு, திருமண தடை, நாகதோஷம் ஆகிய 3 பிரார்த்தனைகளுக்குத்தான் அதிக அளவில் வர்றாங்க. காரணம், இந்த 2 கோவில்கள்லையும் முருகன் பாம்பு அம்சத்தோட சுப்பிரமணிய ரூபத்தில் வீற்றிருக்கிறார். இங்கிருக்கும் பிரார்த்தனை முறைகளில் ஒரு வித்தியாசமான வழக்கம் பின்பற்றப்படுது. அதை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கும் இந்த இடத்துக்கு நாம வரணும். தோஷம் தீரணுன்னோ தீர்ந்த பின்னாலையும் பக்தர்கள் ஒரு நாக சிலையை இங்கே அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க பார்க்கும் இந்த சிலைகள் அனைத்துமே பக்தர்களால் அர்ப்பணிக்கப்பட்டதுதான். அப்ப பாருங்க எத்தனை பேரோட பிரார்த்தனைகள் இங்க நிறைவேறி இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நாகதோஷத்தால பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது குழந்தை பேறு இல்லாமல் இருந்தாலோ அல்லது காரணமே இல்லாம திருமணம் தள்ளி போய்கிட்டே இருந்தாலோ இந்த கோவிலை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிறைவை கொடுக்கும். அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அசுரவதத்திற்கு பின் முருகன் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணி என்பதை நாம் அறிவோம். அதன் பிறகு தெய்வானையை முருகன் மணந்து கொண்ட தலம் திருப்பரங்குன்றம் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இந்த 2 நிகழ்வுகளும் கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் குக்கே சுப்பிரமணியா கோவிலில் நடந்ததாக அந்த கோவிலின் தல புராணம் கூறுகிறது. கர்நாடகாவின் புகழ்பெற்ற தர்மஸ்தலா சிவன் கோவிலில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் மிகவும் ரம்யமான வனப்பகுதியில் அமைந்துள்ளது இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில். பாம்புகள் கூட்டத்திற்கு ராணியான வாசுகி எனும் நாகம் குடைபிடிக்க 3 பாம்புகள் கொண்ட அடுக்கின் மேல் மயிலோடு நின்ற கோலத்தில் முருகனை இங்கே தரிசிக்கலாம். இதற்கு ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. சப்தரிசிகளில் ஒருவரான கஷ்யப முனிவரின் மனைவிகள் கத்ரு, வினதா ஆகியோருக்கு இடையே அவ்வப்போது வாக்குவாதம் எழுவது வழக்கம். ஒரு சமயம் குதிரைகள் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டு அவரவர் கூறுவதே சரி என்று இருவரும் வாதிட்டனர். யாருடைய கருத்து சரியானதோ அவருக்கு தோல்வியடைந்தவர் அடிமைப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த வாக்குவாதத்தில் கத்ரு தோல்வியடைந்தார்.
முன்னர் ஒப்புக்கொண்டபடி கத்ருவும் அவரது குழந்தைகளான நாகர்களும் வெற்றி பெற்ற வினதாவுக்கு அடிமைகளாக கருதப்பட்டனர். இதை சாதகமாக பயன்படுத்தி வினதாவின் குழந்தை கருடன் நாகர்களுக்கு இன்னல்கள் அளிப்பது தொடர்கதையானது. செய்வதறியாது தவித்த நாகங்கள் வாசுகி பாம்பின் தலைமையில் குமாரதாரா என்ற நதிக்கு அருகில் இருந்த குகையில் தங்க முடிவெடுத்தன. அதன்படி அங்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தன. தங்களை கருடனிடத்தில் இருந்து காக்குமாறு வேண்டின. மனம் இறங்கிய சிவபெருமான் நாகங்கள் முன்பாக தோன்றி இன்னும் சில காலத்தில் தனது மகன் முருகன் இங்கு வரவிருப்பதாகவும் அச்சமயத்தில் உங்கள் குறைகளை கூறுமாறு பணித்தார். அதன்படி அனைத்து பாம்புகளும் குமாரதாரா நதியில் நீராடி சுப்பிரமணியரின் வருகைக்காக காத்திருந்து தவம் புரிந்தனர். சிவபெருமானின் வாக்குப்படி அசுரவதத்திற்கு பிறகு போரில் இருந்து விலகி இருக்க முடிவெடுத்த முருகப்பெருமான் இந்த தலத்திற்கு வந்து இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் இரத்தக்கரை படிந்திருந்த தனது வேலை கழுவி அருகில் இருந்த குமார பர்வத மலை உச்சிக்கு சென்று அமைதியடைந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் அங்கே கருடனுக்கு பயந்து பதுங்கியிருந்த நாகங்கள் தங்கள் குறைகளை முருகனிடம் முறையிட முருகன் நாகங்களை காத்தருளியுள்ளார். தங்கள் குலத்தை காத்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசுகி பாம்பு தனது 5 தலைகளையும் விரித்து சுப்பிரமணியருக்கு குடையானது. இதே ரூபத்தை இன்றும் குக்கே சுப்பிரமணியா கோவிலில் நாம் தரிசிக்கலாம். தமிழர் கட்டடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ள கோபுரத்தை கொண்டுள்ள இந்த கோவிலுக்கு ஆதிசங்கரர் மத்வாச்சாரியார் வந்து வழிபாடு செய்துள்ளதால் இக்கோவில் பல யுகங்கள் கண்ட கோவிலாக போற்றப்படுகிறது. கடந்த 700 ஆண்டுகளாக மத்வாச்சாரியாரின் தந்திரசார சங்கிரகா என்ற வழிபாட்டு முறைப்படி இங்கே தினசரி பூஜைகள் மற்றும் சடங்குகள் செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் 6 படை வீடுகளைப் போல கர்நாடகத்தில் இந்த குக்கே சுப்பிரமணியா கோவில் பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள குமாரமலை பகுதியில் அமைந்துள்ள இம்மலை இயற்கை காட்சிகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக இதன் அருகே 6 தலை பாம்பு வடிவத்தில் சேஷமலை அமைந்துள்ளது. மலையேறுபவர்களுக்கு சிறந்த மலையேற்ற இடமாக குமாரபர்வதம் அமைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் எப்போதும் திரளாக இங்கே வருகின்றனர். கோவிலின் தல வரலாற்றின்படி தாரகாசுரன், சூரபத்மன் உள்ளிட்ட அரக்கர்களை அழித்த முருகப்பெருமான் விநாயகப் பெருமானோடு இத்தலத்துக்கு வந்துள்ளார். இந்திரன் முதலான தேவர்கள் வெற்றி களிப்புடன் வந்த முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வரவேற்றனர். தனது மகள் தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணம் முடிக்க எண்ணிய இந்திரன் இது குறித்து முருகப்பெருமானிடம் சம்மதம் கேட்டார். முருகப்பெருமானும் இந்திரனின் எண்ணத்தை ஈடேற்று தெய்வானையை மனம் புரிந்தார். சுப்பிரமணியருக்கும் தெய்வானைக்கும் குமாரமலையில் திருமணம் நடந்தேறியது. சிவபெருமான், பிரம்மதேவன், திருமால், தேவர்கள் அனைவரும் முருகப்பெருமானையும் தெய்வானையும் வாழ்த்தினர். அன்று முதல் தெய்வானையுடன் முருகப்பெருமான் இத்தலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் என்கிறது தலபுராணம். மேலும் தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமான் தனது வேலில் படிந்திருந்த குருதியை களைய குமாரதாரா நதிக்கு வந்தார் என்றும் புராணங்கள் உரைக்கின்றன. பரசுராமரும் தன் தாயை கொன்ற பாவம் நீங்க குமாரதாரா நதியில் நீராடியுள்ளார். பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் குமாரதாரா நதியில் நீராடி செல்ல வேண்டும். பின்புறம் உள்ள வாசல் வழியாக முற்றத்துக்குள் நுழைந்து குக்கே சுப்பிரமணிய சுவாமியை வணங்க வேண்டும். கோவில் முன் மண்டபத்துக்கும் கருவறைக்கும் நடுவே உள்ள வெள்ளித்தூணை வலம் வந்து அதில் பொதிந்துள்ள கருடனை வழிபட்டால் பாம்புகள் உமிழும் விஷத்தை எதிர்கொள்ளும் வல்லமை கிடைக்கும் என்பது ஐதீகம். குக்கே பட்டினன் என்றழைக்கப்படும் முருகப்பெருமான் உரையும் இத்தலத்தை பற்றி கந்தபுராணம் சனத்குமார சம்ஹிதை விரிவாக எடுத்துரைக்கிறது. இக்கோயிலில் தினமும் 9 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. நாகதோஷ பரிகார ஸ்தலம் என்றழைக்கப்படும் இத்தலத்தில் காலையில் கோபூஜை, மதியம் உச்சிக்கால பூஜை, மாலையில் சாயரட்சை பூஜை ஆகியவை சிறப்பாக நடைபெறுகின்றன. காலபைரவர் சன்னதியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. டிசம்பர் மாதத்தில் இக்கோவில் மூலவருக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் வாழை இலைகளில் விருந்துண்ட பின்னர் அந்த இலைகளை வரிசையாக பரப்பி அதன் மேல் பக்தர்கள் அங்கப்பிரதட்சணம் செய்யும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் சர்ப்ப சம்ஹார பூஜை சக்தி வாய்ந்த பரிகார பூஜையாகும். ஒவ்வொரு மாதமும் ஆயுள்ய நட்சத்திர நாளில் நடைபெறும் பரிகார பூஜையான அஸ்லேஷ பலி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. இருப்பினும் புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நடைபெறும் அஸ்லேஷ பலி பரிகார பூஜை செய்வதற்கு உகந்த மாதங்களாக கூறப்படுகிறது. அஸ்லேஷ பலி சடங்குகள் மற்றும் சர்ப்ப சம்ஹார பூஜைகளில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்று வழிபாடுகள் செய்கின்றன. குக்கே சுப்பிரமணியா கோவிலுக்கு அருகே ஆதி சுப்பிரமணியர் கோவில் உள்ளது. வால்மீகா என்றழைக்கப்படும் புற்று இந்த கோவிலின் கருவறையில் காணப்படுகிறது. மிகவும் புராதனமான இந்த புற்று வடிவங்கள் ஆதிசேஷன் மற்றும் வாசுகி என்று வணங்கப்படுகின்றன. வாசுகி உள்ளிட்ட நாகங்களுக்கு முருகப்பெருமான் அபயம் அளித்துள்ளதால் ராகுகேது தோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இத்தலத்தில் உள்ள குமாரதாரா தீர்த்தத்தில் நீராடி வழிபாடு செய்கின்றனர். கொலை உள்ளிட்ட தீய செயல்களில் ஈடுபட்டு பிரம்மகத்தி தோஷத்தால் அவதிப்படுபவர்களும் மற்றும் முன்ஜென்ம பாவங்களால் சிரமப்படுபவர்கள் ஆகியோருக்கு இத்தலம் பித்ருக்கடன் நிவர்த்தி தலமாக விளங்குகிறது.
மேலும் வயிற்று வலி, தோல் நோய், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இத்தலத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்கின்றன. தவிர காலசர்ப்ப தோஷம் நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, திருமணத்தடை நீங்க, வேலைவாய்ப்பு பெற இத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறுகின்றன. முருக பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் குக்கே சுப்பிரமணியா கோவில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.